ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒண்ணும் இல்ல போயிடும், சரியா போயிடும். நல்லா அனுபவிங்க. சாயந்தரம் கடைக்கு போனப்ப அந்த தத்ரம் புடிச்ச சேமியா பட்டை ஸ்கிரீம வாங்கி தின்னாம இருந்தாதான் என்னமா? அந்த ஐஸ்கிரீம் பார்த்த உடனே சின்ன வயசு வந்துச்சு. வரும் ஏன் வராது? இந்த மாதிரி பார்த்த உடனே எதையாவது தின்னுட வேண்டியது, அதுக்கப்புறம் லொக்கு லொக்குன்னு இரும்ப வேண்டியது. நீயும் தூங்க மாட்ட, எங்களையும் தூங்க விட மாட்ட. இந்தா கஷாயம். எனக்கு ஐஸ் வாங்கிட்டு வராம நீ மட்டும் சாப்பிட்டல, அதுக்குதான் இந்த சூடு. கஷாயத்தை எடுத்து சாப்பிடு. தேவிதாமா போன் பண்றா. இந்த நேரத்துலயா? இந்த குரலை வச்சுட்டு எப்படிடா பேசுவ? கூடு, நான் பேசுறேன். இல்லம்மா, ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும், நானே பேசுறேன். ஹலோ தேவி, அம்மா அப்பா பேசுறடா. சொல்றா. என்னம்மா இந்த நேரத்துல ஏதாவது பிரச்சனையா வீட்டுல? அப்பா பயப்படாதீங்க, எல்லாம் குட் நியூஸ் தான்ப்பா. இது என்ன குட் நியூஸ்? குட் நியூஸா? ஸ்பீக்கர்ல போடுறா. ஆமா, ஒரு நிமிஷமா சொல்லுமா. அப்பா, அத்தை எனக்கும் சத்யாக்கும் நாளைக்கு தாலி பிரிச்சு கோக்க போறாங்கப்பா. தாலி பிரிச்சு கோக்க போறாங்களா? அம்மாடி, என்னால நம்பவே முடியலையேம்மா, ரொம்ப ஆச்சரியமா இருக்க. ஓ மாமியாரா? ஆமாப்பா, நான் என் மாமியார் கிட்ட என்ன பத்தி உங்களை பத்தி எல்லா உண்மையும் சொல்லிட்டேன்ப்பா. என்ன சொல்றவ? என்னம்மா, ஏம்மா இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் எடுத்த? எப்படியாவது நான் இந்த ரிஸ்க எடுத்து தானப்பா ஆகணும். ஆனா ஆச்சரியம் பாருங்கப்பா, அத்தை என்ன முழு மனசா மன்னிச்சு மருமகளா ஏத்துக்கிட்டாங்கப்பா. ஏத்துக்கிட்டாங்களா? அப்படியா? சொன்னா நம்பவே மாட்டீங்கப்பா. கல்லிடை குறிச்சில கோவமா நம்ம வீட்டுக்கு சண்டை போட வந்த அத்தை இவங்க இல்லப்பா, இப்போ மாறிட்டாங்க. என் மேல பாசத்தை அப்படியே பொழியறாங்க. என்னம்மா சொல்ற நீ? ஏன்பா இப்படி இருமுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, இங்க சீதோஷ நிலை மாதிரி இருக்கு, அதனாலதான் தொண்டை கொஞ்சம் கரகரன்னு இருக்கு. அப்புறம் அப்பா, அத்தை தான் இப்ப என்ன வாக்கிங்லாம் கூட்டிட்டு போறாங்கப்பா. எனக்கு மாத்திரை மருந்து தராங்க, என்ன டாக்டர் கிட்ட செக்அப்லாம் கூட்டிட்டு போறாங்கப்பா. அதான்ப்பா, இப்ப எனக்கு தாலி பிரிச்சு போடுற அளவுக்கு வந்துட்டாங்கப்பா. நீங்களும் அம்மாவும் கண்டிப்பா நாளைக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தே ஆகணும்பா. அப்படி நாங்க எப்படிமா அங்க வந்து? முடியாதம்மா. ஏன்பா முடியாது? அப்பா ப்ளீஸ்பா, நீங்க இத்தனை நாளா ஓடி ஓடி ஒளிஞ்சது போதும். நாளைக்கு தாலி பிரிச்சு போடும்போது நீங்க 2 பேரும் கண்டிப்பா இருக்கணும்பா. ஒவ்வொரு பொண்ணுக்கும் மாமியார் வீட்டுல தான் வீட்டு பெருமையா காட்டணும்னு ஆசை இருக்காதாப்பா? என்ன இப்படி காலம் பூரா என் மாமியார் வீட்லயே அவமானப்பட்டு சாக விட்டுருவீங்களாப்பா? அந்த கடவுள் ஏன்பா என்ன இப்படி படைச்சான்? ஏன் என்ன இப்படி சோதிக்கிறான்? என் புள்ள என்ன பாவம் பண்ணுச்சு? இன்னும் என்னென்ன கஷ்டம் அனுபவிக்கணும்? அப்பா, என்ன நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்களாப்பா? ப்ளீஸ்பா, என்ன காப்பாத்த வரவே மாட்டீங்களாப்பா நீங்க? தேவி, வரணும்னு தாம்மா நானும் உங்க அம்மாவும் துடிக்கிறோம். ஆனா அங்க வந்தா ஏதாவது என்ன நடந்தாலும் சரிப்பா, உங்க பொண்ணு மானத்தை காப்பாத்த என் பிறந்த வீடு பேரு வழங்க நீங்க 2 பேருமே வரணும்பா. நான் உங்களை நாளைக்கு கட்டாயமா எதிர்பார்ப்பேன். அத்தை உங்களை ஒண்ணும் செய்ய மாட்டாங்க, அவங்க மாறிட்டாங்க. உங்க 2 பேரையும் நான் பத்திரமா பாத்துப்பேன்பா. அம்மாடி, நீ இவ்வளோ அனைத்தரமா சொல்றியம்மா, அப்போ உன் மாமியார்கிட்ட நீ எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டல? ஐயோ அப்பா, நான் எல்லாமே சொல்லிட்டேன்பா. அவங்க என்ன மட்டும் இல்ல, உங்களையும் மன்னிச்சிட்டாங்க. அதனால நீங்க 2 பேரும் வரணும்பா.
அம்மா, அதெல்லாம் சரிம்மா. அங்க நாங்க வந்து என்ன இப்போ அந்த அப்பா எனக்கு தெரியாதுப்பா. நீங்க 2 பேரும் நாளைக்கு வரீங்க. அப்படி வரல, சத்தியமா சொல்றேன், உங்க பொண்ணு செத்துட்டா நீங்க நினைச்சுக்கோங்கப்பா.